சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும் விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் இமெயில் @newgraceministries.org என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 004474357348. என்னை கண்டார் என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் என்னை கண்டார் உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன் இயேசுவின் ஜீவன் இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார். சத்துருவை அவர் திரட்டி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை கட்டவிழ்த்தார். சத்துருவை அவர் துரத்தி விட்டார். இயேசு என்ற நாமத்தினால் மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு என்று நாங்கள் எப்பொழுது கூப்பிடுவோமோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி வருகிறது. இயேசு என்று எப்பொழுதெல்லாம் நாங்கள் அவரை அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி வருகிறது. இயேசு என்று எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த காலவேளையிலே மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புவதையிட்டு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற காரியம் ஒத்தாசை வரும் இடம். ஒத்தாசை வரும் இடம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் போது யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார், யார் எங்களுக்கு இந்த பிரச்சனையில் எங்களை மீட்டு விடுவார், யார் எங்களுக்கு இப்படியான காரியங்களை செய்து நாங்கள் முன்னுக்கு வர எங்களை உதவி செய்வார் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒத்தாசை வருகிற ஒரு இடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்து மாத்திரம்தான். அவர்தான் எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் காக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த காலவேளை
உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவதில் சந்தோஷப்படுகிறேன். 121வது சங்கீதம் விவனமாக சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று. நாங்கள் எங்களுக்கு உதவி வருகின்ற இடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுடைய கண்களை அவரிடத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது அது பரிபூரணமான ஒத்தாசையாக எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவருடைய நாமத்திலேயே தான், அவருடைய கரத்திலே இருந்து தான் எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. அவரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை எங்களை பரிபூரணமாக்குகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களுக்கு இருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எங்கள் கால்கள் தள்ளாட விடாதபடி எங்களை காக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ இஷ்டவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் பிதாவினுடைய வலது பாரத்திலே இருந்து எங்களுக்காக பரிந்து மண்டாடுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தூங்காதவராய் உறங்காதவராய் எங்களுக்காக கண் விழித்து எங்களுக்காக பரிந்து மண்டாடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால் அந்த இயேசுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருவரே எங்களை வேலியடைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். எங்கள் வலப்புறத்திலே அவர் எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாவது இரவிலே நிலவாது உன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறார். இந்த உலகத்திலே வாழும்போது எத்தனை விதமான சஞ்சலங்கள், எத்தனை விதமான தவிப்புகள், எத்தனை விதமான ஆபத்துகரங்கள், அபாயங்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை காக்கிறவர். அவர் உனக்கு வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாவது இரவிலே நிழலாவது உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று. ஒன்றும் எங்களை அணுகாதபடி அவருடைய செட்டைகளிலே எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து எங்களை பாதுகாத்து எங்களை போஷிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை உயர்த்துகிறேன். அவர்தான் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காக்கிறவர். எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தீமைகளையும், எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா தீங்குகளையும் விலக்கி காக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை நான் தோத்தரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், இந்த நிலையில் நிற்பது கூட அவருடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய செயல்கள் அவர் மகத்துவமானவைகள், அவருடைய செயல்கள் அற்புதமானவைகள், அவருடைய செயல்கள் ஆச்சரியமான விதத்திலே எங்களை பாதுகாத்து போஷித்து நிலைநிறுத்தி நாங்கள் நிற்கிறேன் என்று சொல்வது கூட உமது கிருபையினாலே நிற்க எங்களுக்கு பாராட்டி இருக்கிற அந்த தேவனை நான் இந்த வேளையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். கர்த்தர் என் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன்னை காப்பார் என்று சொல்லுகிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு முன்பாக வைத்து விட்டீர்களோ, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே எனது இரட்சகர், இயேசு கிறிஸ்துவே எல்லாம் என்று நீங்கள் அவருக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுத்து விடுவீர்களோ, அப்பொழுது எல்லாம் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, அவரை நம்பினோம், அவரை விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் இந்த நிலை மட்டும் எங்களை தாங்கி இருக்கிறார், இந்த நிலை மட்டும் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார், இந்த நிலை மட்டும் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்படியான விலையிலே ஆபத்துகள் நீங்கள் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தர வல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் தான் இயேசு. அவருடைய நாமம் தான் இயேசு. அவருடைய நாமம் தான் இயேசு. இயேசு இயேசு என்று நாங்கள் கூப்பிடும் போது, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் இந்த வேளையில இருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் உங்கள் கதர்களை கேட்க வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு வழிகளை திறந்து தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவரை நம்பினவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை நோக்கி வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவழியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உங்கள் கண்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நேராக ஏறெடுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை
தருகிற தேவன் அவர். அவரிடத்தில் இருந்து ஒத்தாசை கிடைக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா விடுதலையும் எல்லா பிரச்சனையிலும் வந்து உங்களுக்கு விடுதலை இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றியை கூறி துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசுவுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். நல்லது அன்புடைய சகோதர சகோதரிகளே, விண்ணொளி எனும் இந்த காலை சிந்தனையை மீண்டும் நாளைய தினம் இதே நேரம் இதே இணையத்தில் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் இமெயில் @newgraceministries.org உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 00 44 79 83 35 73 48 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை
கர்த்தர் தாமே இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அருள்வாராக என வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து நன்றியுடன் விடை பெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.